இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கும் நெருக்கடி, ரஷ்யா பதிலடி. மூன்றாம் உலகப் போர் வெடிக்குமா? சர்ச்சையின் மையத்தில் சிக்கியுள்ள இந்தியாவுக்கு நெருக்கடி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்கா விரும்பாததால் 25% வரி விதித்துள்ள நிலையில், தற்போது திடீர் திருப்பமாக ரஷ்ய எல்லைக்குள் அமெரிக்க அணு நீர்மூழ்கி கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மூன்றாம் உலகப் போர் வெடிக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. சர்ச்சையின் மையத்தில் சிக்கியுள்ள இந்தியாவுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் போர் காரணமாக மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள தடையை மீறி ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு உயர் அதிகாரிகள் முன்னர் கடுமையாக விமர்சித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது 25% கூடுதல் வரி மற்றும் அபராதமும் விதிக்க அமெரிக்க அதிபர் புதன்கிழமை அன்று அறிவித்தார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும் என்றும் ஏற்கனவே ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் மட்டுமின்றி இராணுவ தளவாடங்களையும் இந்தியா வாங்கி வருகிறது. இதுவும் ட்ரம்பிற்கு பிடிக்கவில்லை. மேலும் அமெரிக்காவின் விவசாயம் மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தையை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. மீது போரை தொடுத்துள்ள ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கி அதன் வருவாயை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குவதால் ரஷ்யாவை தனது வழிக்கு கொண்டு வர முடியாமல் ட்ரம்ப் தவித்து வருகிறார். தற்போது இந்தியா மீது 25% வரி விதிப்பு மட்டுமன்றி இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார் ட்ரம்ப். வர்த்தக போர் நடவடிக்கையுடன் இறுதிக் கொள்ளாத ட்ரம்ப், ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரான டிமிட்ரி மெத்வதேவை தோல்வியடைந்த முன்னாள் அதிபர் என குறிப்பிட்டு அவர் மிகவும் ஆபத்தான எல்லைக்குள் நுழைவதாகவும் பகிரங்கமாக எச்சரித்தார். ட்ரம்பின் இந்த தனிப்பட்ட தாக்குதலும் பொருளாதார தடைக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் டிமிட்ரி மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தனது டெலகிராம் பக்கத்தில் பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட டெட்ஹேண்ட் என்று அழைக்கப்படும் தானியங்கி அணு ஆயுத பதிலடி அமைப்பை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ரஷ்ய தலைமை முற்றிலுமாக அழிக்கப்பட்டாலும் கூட எதிரி நாட்டின் மீது தானாகவே அணு ஆயுத தாக்குதலை தொடங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த கொடூரமான அமைப்பை அவர் சுட்டிக்காட்டியது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி அணு ஆயுத மிரட்டலாகவே பார்க்கப்படுகிறது. டிமிட்ரி இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து இராணுவ ரீதியான பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்ற ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ரஷ்யாவின் முட்டாள்தனமான மற்றும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர், அமெரிக்க அதிபர் இடையிலான வார்த்தை இப்போது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான இராணுவ மோதலாக மாறுமோ என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்துள்ளது.